Hi guys, இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் were. So I was standing. அது simple past continuous with that comparing with the simple past continuous and the simple past tense. சரி, நான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்த போல் I was speaking. நான் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னா I was speaking சொல்கிறீங்க. நான் செஞ்சேன்னும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? See, I spoke. அப்போது நான் ஒரு ஒர்க் வந்து செஞ்சேன் அப்படி சொல்லும்போது இது சொல்லணும். நான் செஞ்சுட்டு இருந்தேன். அப்போது நான் லாஸ்ட்டில் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்தோன்னா இதனோட நெகட்டிவ் பார்த்தோம். See, I wasn't. நான் ஒரு ஒர்க் வந்து பண்ணாமல் இருந்தேன். I wasn't speaking. நான் பேசாமல் இருந்தேன். ஸோ இதில் என்ன பார்த்தோன்னா see, I didn't speak. நாம் எந்த ஒரு ஒர்க்கை செய்யலையோ டீட்டில் தான் சொல்லணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. I didn't. இப்போது இதனுடைய பாஸ்ட் டென்ஸ், இதனுடைய பாசிட்டிவ்ஸாக நம்ம வந்து இந்த வீடியோஸில் பார்க்குறோம். எந்த ஒரு ஒர்க் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்களோ, அவன் நின்றுட்டு இருந்தான், அவன் பேசிகிட்டு இருந்தான், அவன் தூங்கிட்டு இருந்தான். இப்போது நல்லா பார்த்துக்கோங்க. எப்போவுமே வந்து அவன் பேசிட்டு இருந்தான். இப்போ அவன் பேசுனான்னு சொல்லும்போது இதுக்கு கண்டினியூஷன் ஆக்ஷன் வரணும் அவசியம் இல்லை. வாஸ் வரும்போது நீங்கள் கண்டினியூவாக இன்னொரு ஆக்ஷன் ஈஸியாக எடுத்துக்கலாம். அதாவது சைமல்டேனியஸாக ரெண்டு கண்டினியூஸ் நடந்தது, இல்லை ஒரு கண்டினியூஸ் நடந்து ஒரு சிம்பிள் பாஸ் நடந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேட்டேன், அவன் பேசிகிட்டு இருந்தான், நான் பார்த்தேன், I saw he was speaking. ஓகேங்களா? I saw he was speaking with the friends. ஸோ இப்போ இது போலலாம் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஸ்ன்னு சொல்லலாம். மோஸ்ட்லி நம்ம எதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம்னா சைமல்டேனியஸாக ரெண்டு ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம வாஸ் எடுத்துக்கலாம் ஈஸியாக. சரி, they were standing near the gate. See, but he was speaking with the friends. He was sitting in the class. So they were asking, they were speaking, they were speaking something about you, but I didn't hear that. இப்போ பார்த்தீங்களா ஈஸியாக they were doing something. They were doing something, but I didn't notice. நான் கவனிக்கல. அப்போது எந்த ஒரு விஷயத்தையும் நாம் வந்து செய்யலை அப்படி சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணணும்? நீங்க தான் சொல்லணும். இப்போது வேர்லாம் கொண்டு வரும்போது he was ing கொண்டு வரும்போது இது கூட நீங்கள் என்ன சொல்கிறது, ரெண்டு ஆக்ஷன் சைமல்டேனியஸாக நடக்கும்போது யூஸ் பண்ணலாம். இல்லை இது கூட சிம்பிள் பாஸஸை கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? இது மட்டும் தனியாக நீங்கள் யூஸ் பண்ணுறது ஸ்போக்கனில் கஷ்டம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் போயிட்டு you were standing there, I saw அப்படி தான் சொல்ல முடியும். you were standing no water. இப்போ ஃபார் an example, you were standing. இதில் நான் என்ன மீன் பண்ண வரேன்? அவன் நின்றுட்டு இருந்தான். அப்போது இதை நின்றுட்டு தான் நான் பார்த்துருப்பேன். இல்லை அவன் சொன்னால் ஏதாவது சம்திங் கொண்டு வரணும்ல. you were standing, நீ நின்றுட்டு இருந்த. you were standing near the gate. you were speaking whatever that. இப்போது நான் பார்த்தப்போ இப்போ இதில் வந்து இன்னும் நீங்கள் நல்லா டெவலப் பண்ணணும்னா when வச்சு நீங்கள் ஈஸியாக கொண்டு வரலாம். when எப்பொழுது உங்களுக்கே தெரியும். ஆனால் when வந்து ஒரு கன்ஜெக்ஷன். வென்னுக்கான தமிழ் மீனிங் வந்து எப்பொழுது. அது எப்போவும் ஹெல்பிங் வெர்புக்கு முன்னாடி வந்தால், ஃபார் அன் எக்ஸாம்பிள் do இல்லை did ஆர் will ஆர் can ஆர் should. ஸோ இது போல் ஹெல்பிங் வெர்ப்ஸ்க்கு shall. ஸோ இதெல்லாம் வரும்போது when ப்ளஸ் இப்படி வச்சுக்கோங்க. when ப்ளஸ் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா கட்டாயமாக இது ஹெல்பிங் வெர்ப். அப்படி இல்லாமல் when பக்கத்தில் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அது வந்து கட்டாயமாக கன்ஜெக்ஷன். இது வந்து ஒரு கிராமட்டிக்கலாக பார்க்கும்போது இது இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போகணும். நான் ஸ்போக்கனில் ஈஸியாக கொண்டு வந்துடுறேன். வரும்போது எல்லாம் சொல்கிறேன்ல, அது வென்னில் ஈஸியாக கொண்டு வரலாம். ஸோ நான் பாஸ்ட் டென்ஸில் இப்போ கொண்டு வரேன். ஏன்னா நான் வந்து வாஸ் எடுத்துருக்கேன். சிம்பிள் பாஸ்ட் கண்டினியூஸ். when I saw, நான் பார்த்தப்போ.
he was. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ். இது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ். நான் பார்த்தப்போ நீ எதை பார்த்த, யாரை பார்த்த, என்ன நடந்துச்சு அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணுவோம். அப்போ இதை அப்படியே முடிக்க முடியாது, இது இன்கம்ப்ளீட்டட் ஆகிடும். அப்போ இதை கம்ப்ளீட் பண்ணால் ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் வேணும். இது இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ். இந்த இன்கம்ப்ளீட் சென்டென்ஸை முடிக்கிறதுக்கு ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் வேணும். ஓகேங்களா? when I saw ஈஸியாக கொண்டு வரலாம், சிம்பிள் பாஸ்ட் கண்டினியூஸ். he was wearing blue. he was wearing blue shirt. நான் பார்த்தப்போ ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுட்டு இருந்தான். ஸோ வெரி சிம்பிள். when I entered into உள்ளேன்னு, when I entered into the room, they were eating. அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வெரி ஈஸி, நம்ம நிறைய கொண்டு போகணும். ஸோ when I saw, நான் பார்த்தப்போ, சாக்கு இன்னொரு மீனிங் வந்து மரம். ஓகேங்களா? when I saw, she was writing something. reading சொல்லுங்க, ரைட்டிங் சொல்ல reading. she was reading something. அவள் இது எழுதிட்டு இருந்தா. ஸோ வெரி ஈஸி. when I saw your mother were. ஸோ when he came, அவன் வந்தப்போ, when he came, I was standing outside. when he came, I was standing outside. அவன் வந்தப்போ நான் வந்து வெளியே நின்றுட்டு இருந்தேன். ஸோ when he came, I was standing outside. when he came, I was speaking with my mom. very easy. when they ஈஸியாக கொண்டு போகலாங்க, நிறைய கொண்டு போகலாம். ஸோ when he came, I was packing. நான் பேக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ when HOD saw me, HOD என்னை பார்த்தப்போ, ஸோ I was sitting alone. நான் தனியாக உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ வெரி ஈஸி. நீங்கள் ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருந்தீங்க, அப்போது when வச்சு ஈஸியாக கொண்டு வரலாம். when I saw you were. so when she met me first, அவள் முதல்ல என்னை பார்த்தப்போ, சந்தித்த பொழுது. ஸோ I was riding bike. very simple. நீங்கள் ரொம்ப ஈஸியாக கொண்டு போகலாம். நான் பார்த்தப்போ, கேட்டப்போ, நான் சொன்னப்போ, நான் பார்த்தப்போ, அவங்க வந்தப்போ, சாப்பிட்டப்போ, பேசினப்போ, when I spoke, when I didn't. ஸோ when I opened the door, நான் கதவை திறந்தப்போ, when I opened the door. so he was sitting here. அவன் இங்கே உட்காந்துட்டு இருந்தான். அப்போது வெரி ஈஸி. ஒரு விஷயம் நடந்தப்போ, ஒரு விஷயம் பார்த்தப்போ, கேட்டப்போ, அதெல்லாம் when கொண்டு வரலாம். இதெல்லாம் வாஸில் ஈஸியாக கொண்டு வர முடியும். ஓகே, இப்போ இதை வந்து வாஸ் இல்லாமையும் நம்ம சொல்ல முடியும். when வந்து ஒரு ஹெல்பிங், ஒரு கன்ஜெக்ஷன்ஸ். இப்போ பாருங்கள், இதை நெகட்டிவாகவும் கொண்டு வரலாம். ஸோ when I saw, he wasn't reading. நான் பார்த்தப்போ அவன் எழுதாமல் இருந்தான். ஸோ when they came, I wasn't sitting in cabin. அவங்க வந்தப்போ நான் கேபினில் உட்காந்துட்டு இல்லை, அப்போ நான் கேபினில் உட்காராமல் இருந்தேன். அப்போ வெரி ஈஸி. when he called, he wasn't. so he wasn't reading. when I taught, so he wasn't reading. so very easy. நெகட்டிவ் ஈஸியாக கொண்டு வரலாம். ஓகே, இப்போது இதை நான் ஏற்கனவே சொன்ன போல் நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வச்சு கொண்டு வரலாம். நம்ம கான்செப்ட் இப்படி வச்சுக்கணும். பார்த்தப்போ, போனப்போ, வந்தப்போ அப்படின்னா என்ன சொல்கிறது? when இல்லாமல் வேறு எதுலேயுமே தலைகிறான்னு சொல்ல முடியாது. அதில் ரொம்ப கிளியராக இருங்க, வெரி கிளியர். யூ ஷுட் பி வெரி கிளியர் தட் வித்தவுட் when that is not possible. ஓகே,
ஓகே, இந்த வென் என்ற ஒரு வார்த்தையோட பியூட்டி என்ன உங்களுக்கே தெரியும். வென். ஸோ இல்லை டபிள்யூவை கட் பண்ணி பாருங்க. ஹென். வென் ஹென். ஸோ எப்பொழுது, அப்போது அதே டபிள்யூ எடுங்க ஹென். அப்போது இன்னொரு இதில் பியூட்டி என்ன, ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், நீங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ என்ன, ஸோ ஹென்னில் நம்ம என்ன கட் பண்ணுவோம், ஹீ. ஓகே, ஈஸியாக இருக்குங்களா? அப்போது ரொம்ப 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 இது போல் வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நான் இது போல் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அது பிடிக்கும். ஸோ நீங்களும் இது போல் வார்த்தைகளை கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்லா பண்ண முடியும். ஓகே, வெயிட். இப்போது நம்ம இதனுடைய கண்டினியூஷன்ஸை பார்ப்போம். இப்போ வாட், சாரி, இது வந்து நான் ஸ்ட்ரைக் த்ரூவில் இருந்திருக்கா, இது எடுத்துடுறேன். when he, so when he asked, so when he asked, I didn't answer. அவன் கேட்டப்போ நான் ஆன்சர் சொல்ல. ஸோ when he called, அவன் கூப்பிட்டப்போ when he called, so you didn't notice, நீ அதை கவனிக்கல. ஸோ வெரி ஈஸி, நீங்கள் கூப்பிட்டப்போ நான் கவனிக்கல. when you called I didn't notice. ஸோ வெரி ஈஸியாக நம்ம சொல்ல போகிறோம். ஸோ when she spoke with me, when she spoke with you, so I didn't notice. அவ பேசினப்போ, உன் கூட பேசினப்போ நான் கவனிக்கல. வெரி ஈஸி, அவன் சொன்னப்போ நான் கவனிக்கல. when he told I didn't notice that. ஸோ எப்போ டோல்டு யூஸ் பண்ணணும், எப்போ செட் யூஸ் பண்ணணும், நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது. இப்போ அதை வந்து பார்ப்போம். இப்போது டெல்லோட பாஸ்ட் டென்ஸ் தான் வந்து டோல்டு, உங்களுக்கு தெரியும். ஓகே, இதனுடைய பாஸ்ட் டென்ஸ் வந்து டோல்டு. இப்போது டோல்டு எப்போ சொல்லணும்னா, ஒருத்தருங்க நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போல் கொடுத்தாங்கன்னா டோல்டு சொல்லணும். நீங்கள் டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் பார்த்துருப்பீங்க, பட் அதே கான்செப்ட் தான். ஆனால் நம்ம வந்து இதை வந்து டோல்டுன்னா ஒருத்தவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்கன்னு அர்த்தம். he told me to clean, அவன் என்ன சுத்தம் பண்ண சொல்லலாம். he told me, I told you to go out, நான் உன்னை வெளியே போக சொன்னேன். I told you to get out, நான் உன்னை வெளியே போக சொன்னேன். I told you to get out. ஸோ I told you, வெரி சிம்பிள். அப்போ சட் எப்போ சொல்கிறாங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறாங்கல்ல, அதே தான். நம்ம சேவோட பாஸ்டன்ஸ் வந்து செட். சே சொல்லுங்கள். இஸ் சட் it didn't come yesterday, நேற்று அவன் வரலன்னு சொன்னான். இங்கே போய் டோல்டு சொல்லக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஒருத்தவங்க உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போல் கொடுத்தாங்கன்னா நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யூ ஹாவ் டு டேக் டோல்டு. அண்டர்ஸ்டாண்ட்? ஒருத்தவங்க இன்ஃபர்மேஷனாக சொன்னாங்கன்னா இட் ஷுட் பி சே, ப்ரெசண்ட்டில், பாஸ்டன்ஸில் இட் ஷுட் பி செட். தட் இஸ் வெரி கிளியர். ஸோ இட்ஸ் ஓகே. ஐல் சி ஒரு சென்டென்ஸாக பார்ப்போம். ஸோ he set me. So what happened yesterday? நேற்று என்ன நடந்துச்சுன்னு அவன் எனக்கு சொன்னான். ஓகேங்களா? ஸோ வெரி ஈஸி தாங்க இங்கிலீஷ் கற்றுக்கிறது. வேணும் எப்போ ஞாபகம் வச்சுக்கணும், ப்ரெசண்ட்டில், பாஸ்ட் டென்ஸில் சூப்பராக கொண்டு வரலாம். ஓகேவா? இப்போ நம்ம இதை பாஸ்ட் டென்ஸில் பார்த்துட்டோம், இதே நம்ம வந்து ப்ரெசண்ட்டில் கொண்டு வரோம். இப்போ பாருங்கள், அது என்னென்னா சிம்பிள் ப்ரெசன்ட். நான் போகும்பொழுது, வரும்பொழுது. ஸோ when I go, நான் போகும்பொழுது. when I go to office. இப்போது இதை அப்படியே விட முடியாது இல்லை, உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் இல்லை. அப்போ எப்படி சொல்லலாம்? I wear helmet. ஸோ நான் ஆஃபீஸ் போகும்போது ஹெல்மெட் போடுவேன். ஸோ when he comes, சிங்குலர் தான் கட்டாமல் எஸ் சேர்க்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
when he comes அவன் வரும்பொழுது I or to tell I tell all அவன் வரும்பொழுது நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். ஸோ when she இப்போ சொல்லுவாங்கள்ல when she calls அவள் கூப்பிடும் பொழுது when she calls they open they bring lunch அவள் கூப்பிடும் பொழுது அவங்க லஞ்ச் கொண்டு வருவாங்க. இப்போ பாருங்கள் when I go to so park இது ஆர் சைலண்ட் பண்ணணும். when I go to park I take my bike நான் பார்க் போகும்போது பைக்கில் தான் போகிறேன். வெரி சிம்பிள். when I go to office, when I go to school, when she comes, when I cook, so when I cook நான் சமைக்கும் பொழுது I listen music நான் சமைக்கும் பொழுது பாட்டு கேட்பேன். அப்போ வெரி ஈஸி. when I study I close the door. ஸோ இப்போ இதே நெகட்டிவ் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். when I call நான் கூப்பிடும் பொழுது அவன் வரமாட்டான். he doesn't come. when I go early manager doesn't say anything அவர் எதுவும் சொல்ல மாட்டார். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு விஷயத்தை நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு விஷயம் நடக்கும்பொழுது இது நடக்காது, இது நடக்கும்பொழுது இது நடக்குது அப்படி சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போது லைக் வாய்ஸ் இப்போ நம்ம இதை வென் சைடில் நெகட்டிவ் பார்ப்போம். when I don't go to office நான் ஆஃபீஸ்க்கு போகாதப்போ I take cycle, I take bike. when you don't use computer, when you don't use computer, kindly turn off switches, kindly turn off fan. ஓகே. ஸோ அப்போ இது போல் நிறைய விஷயங்களை நம்ம சொல்ல முடியும். ஓகே. இப்போ அதே நெகட்டிவ்ல which means past tense எப்படி சொல்லுது? when I didn't say anything நான் எதுவுமே சொல்லாதப்போ when I didn't say anything why should I apologize? நான் எதுவுமே சொல்லாதப்போ நான் அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் சொல்லுவாங்கல்ல, ஈஸியாக கேட்கலாம். why should I apologize? So when I didn't say anything, when I didn't steal, why should I confess? Confess na unne ottukko. So when I didn't attend the party, so why should I call him back? when I didn't நான் செய்யாதப்போ அப்போ நடந்து முடிஞ்சிடுச்சு. அண்டர்ஸ்டாண்ட்? ரொம்ப ஈஸி. நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் போகும்பொழுது வரும்போது அது ப்ரெசண்டாக இருக்கும், போனப்போ வந்தப்போ பாஸ்ட் டென்ஸாக இருக்கும். அவ்வளோதான். வெரி வெரி ஈஸி. ஓகே. இந்த நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஷன்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ். ஹேவ் a nice day. Thank you. Bye bye.